இப்போ நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான பிஸ்னஸ் என்டிட்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தான். ஈவன் தோ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருந்தால் கூட நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தான். ஃபஸ்ட் என்கொயரி வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் சார் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இது வந்து இவ்வளோ பாப்புலராக இருக்குது, ப்ளஸ் வந்து இதோட செட்டப் காஸ்ட்டு எவ்வளவு, இதோட அட்வான்டேஜஸ் என்னது, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னது, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனினா என்னது ஆக்சுவலி அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிங்கிறது வந்து ஒரு 2 பர்சன்ஸ் வந்து வருவாங்க. அந்த பர்சன்ஸ் வந்து நம்ம ஷேர் ஹோல்டர்னு சொல்கிறோம். இன்ஸ்டெட் ஆஃப் பார்ட்னர்ஸ் வி கால் தம் அஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். இந்த 2 ஷேர் ஹோல்டர்ஸும் சேர்ந்து ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோட ரெகுலேட்டரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், எம்சிஏன்னு சொல்கிறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து எல்லாமே ரைட்ஸ் இருக்குது. இந்த கம்பெனியை ஃபார்மேஷன் பண்ணணுமா பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போ அப்ளிகேஷன் நம்ம யாருக்கு போடுவோம்? நேச்சுரலாக வந்து எம்சிஏக்கு தான் நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கணும். அதாவது எனக்கு வந்து இந்த மாதிரி கம்பெனி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்சிஏக்கு தான் போடும். எம்சிஏ தான் உங்களுக்கு இதை கொடுக்கலாமா வேணாமாங்கிறது டிசைடிங் அத்தாரிட்டி அவங்க தான். ஸோ ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஃபார்ம் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து மினிமம் 2 டைரக்டர்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். அடுத்தது பார்த்திங்கன்னா லிமிட்டட் லைபிலிட்டி. நான் முன்னாடியே சொல்ல மாதிரி வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்புக்கும் பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு வந்து அன்லிமிட்டட் லைபிலிட்டி. அதாவது ஒரு லோன் வாங்குறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனி ஒரு லோன் வாங்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி உள்ள ஓனர்ஸோட பர்சனல் அசட்ஸையும் வந்து பிடுங்கிக்கலாம், அதாவது எடுத்துடலாம். பட் வேற கம்பெனிக்கு வந்து இந்த அட்வான்டேஜ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் வேறு, பர்சனல் ஷேர் ஹோல்டர்ஸோட வெல்த் வேறு. ஸோ இந்த டிஸ்டிங்ஷன் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். அதனால தான் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஒரு லோன் எடுக்கிறதுக்கு வந்து யாரும் பயப்படுறது கிடையாது. ரொம்ப தைரியமாக லோன் எடுப்பாங்க. பிகாஸ் வந்து அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸோட பர்சனல் அசெட்ஸ் வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. இன்கேஸ் ஆஃப் ஒரு ஃப்ராடாக ப்ரூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பர்சனல் அசெட்ஸையும் வந்து டச் பண்ணலாம் ஷேர் ஹோல்டர்ஸோட. ஸோ அதனால் ரொம்ப லீனியன்ட்டெல்லாம் இருக்க முடியாது. நீங்கள் வந்து அது எப்படி சார் அப்போ நம்ம எதுனாலும் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அதுக்குன்ட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ரொம்ப ஓவராக அட்வான்டேஜ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. ஃப்ராடுன்ட்டு லீகலாக கோர்ட்டில் ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் ஹோல்டர்ஸோட பர்சனல் அசெட்ஸும் டச் பண்ணலாம். பட் வேற நார்மல் பிஸ்னஸ் சர்க்கம்ஸ்டான்சஸில் நீங்கள் வந்து லாஸ் பண்ணுறீங்க, நார்மல் பிஸ்னஸ் சர்க்கம்ஸ்டான்சஸில் சில விஷயங்கள் நான் என்னால் பே பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கம்பெனி வைண்ட் டவுன் பண்ணுறீங்க, கம்பெனி க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பர்சனல் அசெட்ஸ் வந்து டச் பண்ணவே முடியாது, கோர்ட்டால் டச் பண்ணவே முடியாது. ஸோ இதுதான் வந்து லிமிட்டட் லைபிலிட்டின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இட்ஸ் ஈஸி டு ரேஸ் ஃபண்ட்ஸ். ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து உள்ளே கொண்டு வர முடியும். ஸோ ஒரு 2% தான் கம்பெனி ஃபார்ம் பண்ணால் கூட டுமாரோ நாளைக்கு வந்து என்னால் ஒரு 2-3 பீப்புளை ஷேர் ஹோல்டராக உள்ளே கொண்டு வர முடியும் பை கிவிங் சம் ஷேர்ஸ் டு தெம், கிவிங் சம் ஓனர்ஷிப் டு தெம். அவங்களுக்கு ஒரு 5% ஓனர்ஷிப்போ 10% ஓனர்ஷிப்போ கொடுத்துட்டு அவங்கள்ட்ட வந்து பைசா வந்து நம்ம ரேஸ் பண்ண முடியும், அதாவது கேபிட்டல் ரேஸ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வை வி சே ஈஸி டு ரேஸ் ஃபண்ட்ஸ். பர்பச்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ். எந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இருந்தால் சரி இல்லாட்டியும் சரி கம்பெனி வந்து போய்கிட்டே தான் இருக்கும். அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் ஏதாவது ஒரு ஷேர் ஹோல்டர் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு டெத் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஷேர்ஸ் யாருக்கு போக முடியும்னா அவரோட லீகல் ஹையர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இங்கே வந்து யாரோட பர்மிஷன்லாம் எடுக்க முடியாது. அதாவது இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இவரை ஷேர் ஹோல்டராக வச்சுக்கலாமா, அவரோட பையனை வந்து ஷேர் ஹோல்டரை உள்ள எடுத்துக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொஸ்டினே கேட்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் அந்த ஒரு ஷேர் ஹோல்டரோட டெத் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அதோட ஷேர்ஸ் வந்து அவங்களோட லீகல் ஹையர் அடுத்த அவருக்கு யார் வாரிசு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து போயிடும். ஸோ அப்படிங்கும்போது கம்பெனியோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து எப்போவுமே இருக்கும், பர்பச்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ். அதாவது யாருமே வந்து அதை ஏதாவது ஒரு எவெண்ட்னால வந்து கம்பெனி க்ளோஸ் பண்ணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வராது. அடுத்தது கீ ரிக்குவயர்மெண்ட்ஸ் டு ஃபார்ம். அதாவது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்னது வந்து மினிமம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மினிமம் 2 டைரக்டர் கண்டிப்பாக வேணும். ஒரே பர்சன் வந்து ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ண முடியுமா, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. மினிமம் 2% கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி மினிமம் 2 ஷேர் ஹோல்டர்ஸும் வேணும். மினிமம் 2 ஷேர் ஹோல்டர்ஸுங்கிறது வந்து ஓனர்ஸ். ஓகே, ஸோ மினிமம் 2 பேர் இருந்தால் மட்டும்தான் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்தது வந்து 1 டைரக்டர் மஸ்ட் பி இந்தியன் ரெசிடென்ட். இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2 பேர் நீங்கள் வாரீங்க, பட் ஒரு பர்சன் வந்து என்ஆர்ஐன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து யூஎஸில் இருக்கார், துபாயில் இருக்கார். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பர்சன் வந்து நான் ரெசிடெண்ட்டாக இருப்பார். ஓகே, பட் 1 more பர்சன் இருப்பார் இல்லையா, அவர் கண்டிப்பாக வந்து இந்தியன் ரெசிடெண்ட்டாக தான் இருக்கணும். 2 என்ஆர்ஐ வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஸோ அட்லீஸ்ட் 1 person மஸ்ட் பி இந்தியன் ரெசிடென்ட். ஸோ இந்தியன் ரெசிடென்ட் வந்து எப்படி
பார்க்குறாங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. பட் ஒரு ஷார்ட்டாக ஒன்று சொல்லிடுறேன். 182 டேஸ் இந்தியாவுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட பாஸ்போர்ட்டில் அவங்க பாஸ்போர்ட் என்ட்ரியில் வந்து ஒரு 182 டேஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இந்தியன் ரெசிடென்ட்னு சொல்கிறோம். ஸோ அது இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்கள் வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து இந்தியாவில் தான் இருக்கணும். நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து ஃபாரின் பிளேஸ்லேயும் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. இந்தியாவில் தான் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அட்ரஸ் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது வந்து அத்தரைஸ்டு கேபிட்டல் ஷுட் பி மினிமம் 1 lakh. அதாவது ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ண போகிறீங்க, ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா மினிமம் ஒரு 1 lakh rupees வந்து கேபிட்டலாக போடணும். காஸ்ட் வராது. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. காஸ்ட்டு வந்து வேறு, அதாவது உங்களுக்கு எக்ஸ்பென்ஸாக போகிறது வேறு. மினிமம் ஒரு 1 lakh உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போடணும். ஓகே, அதாவது ஒரு 50,000 rupees ஒரு பார்ட்னர் கொண்டு வர, அதாவது ஒரு ஷேர் ஹோல்டர் கொண்டு வர, இன்னொரு 50,000 இன்னொரு ஷேர் ஹோல்டர் கொண்டு வந்தாங்க அப்படின்னா மினிமம் ஒரு 1 lakh வச்சு நீங்கள் வந்து கேபிட்டல் போட்டு நீங்கள் வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஃபார்ம் பண்ண முடியும். வேறு பிஸ்னஸோட நேம் இருக்கு இல்லையா, அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா நேம் மஸ்ட் எண்ட் வித் ப்ரைவேட் லிமிடெட். என்ன பிஸ்னஸ் நேம் வச்சாலும் சரி அந்த நேம் நம்பர் 1 ஃபஸ்ட்டு யூனிக்காக இருக்கணும். சும்மா ஏதோ ஒரு நேம் ஆல்ரெடி ஒருத்தர் யூஸ் பண்ண நேம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ரிலையன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. யூனிக்காக இருக்கணும் நேமு. ட்ரேட்மார்க் வந்து இன்ஃப்ரிச் பண்ணக்கூடாது. வேறு ஒரு பேரை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. எந்த பேர் யூனிக்காக செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த நேமுக்கு பின்னாடி வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் இது ரூல்ஸு. அதுக்கடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் என்னங்கிறது பார்க்கலாம். அதாவது நான் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஃபார்ம் பண்ணணுன்ட்டு முடிவு பண்ணியாச்சு. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் என்ன இருக்கும் சார், இது என்ன தான் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு ஃபார்ம் அ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ரொம்ப இம்பார்ட்டண்டான டிஸ்க்ளைமர் வந்து சொல்லியிருக்கேன். அதாவது இது நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. டோன்ட் ட்ரை டு டூ பை யுவர் செல்ஃப். அதாவது நீங்கள் ஒரு 2 இப்போ ஷேர் ஹோல்டர் இருக்கீங்க, நானே வந்து போயிட்டு ஒரு 4 யூடியூப் வீடியோ பார்த்துட்டு நான் வந்து கம்பெனி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், எல்லா ஃபார்ம்ஸ் எல்லாமே நானே ஃபில் பண்ணுறேன், என்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நானே பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் பண்ணாதீங்க. பிகாஸ் யூ நீட் அ சிக்னேச்சர் ஆஃப் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி இல்லை ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட்டோட சிக்னேச்சர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ப்ரொஃபஷனலோட சிக்னேச்சர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அப்படிங்கும்போது உங்களால் மட்டுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனலோட ஹெல்ப் கண்டிப்பாக வேணும். ஸோ டோன்ட் ட்ரை டு டூ இட் பை யுவர் செல்ஃப். இந்த வீடியோ கூட வந்து எதுக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அவேர்னஸ்க்காக தான். இந்த ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்க்காக தான் வந்து இந்த வீடியோ. ஸோ டோன்ட் டூ தட் மிஸ்டேக். ஏன்னா நிறைய பேர் காசு விட்டுருக்காங்க பண்ண முடியாமல். அதுக்கப்புறம் அவங்க என்ன ஒரு ஸ்டெப் பண்ணியிருப்பாங்க, சில ஃபீஸ்லாம் கட்டியிருப்பாங்க ஸ்டார்டிங்கில், அப்புறம் நடுவில் தான் ஸ்டாப் ஆகும். நடுவில் வந்து அவங்க ஸ்டக் ஆகிடுவாங்க, அதில் அவங்களோட காசு போயிடும். ஸோ டோன்ட் டூ தட் மிஸ்டேக். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்டெயின் DSC, தட் இஸ் டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் வந்து ஃபார்ம் பண்ணும்போது வந்து ஃபார்ம்ஸ்லேயோ சைன் பண்ணுறது வந்து டிஜிட்டலில் தான் சைன் பண்ணணும். ஃபிசிக்கல் சிக்னேச்சர்ஸ் அக்செப்டபிளே கிடையாது. ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து அப்ளை பண்ணி தான் நீங்கள் வாங்கணும். ஸோ ஃபஸ்ட்டு யார் 2 டைரக்டர்ஸ் உள்ளே வராங்களோ, 2 ஷேர் ஹோல்டர்ஸ் உள்ளே வராங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணுறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து அப்ளை பண்ண சொல்லுவோம். டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே ப்ரொசீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஃபார் DIN, டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் நான் வந்து ஒரு டைரக்டராக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு DIN நம்பர் இருக்கும். நீங்கள் செப்பரேட்டாக அப்ளை பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. பட் உங்கள்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் வந்து ஃபார்ம் பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து ஒரு டைரக்டராக ஆக போகிறோம் ஒரு கம்பெனிக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து DIN நம்பர் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதுவும் அகைன் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துகிட்டு தான் நீங்கள் பண்ணணும். டோன்ட் ட்ரை டு டூ இட் பை யுவர் செல்ஃப். ஏன்னா ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது வந்து நீங்கள் தனியாக அப்ளை பண்ண மாட்டீங்க, அந்த கம்பெனியோடு சேர்த்து தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது. டோன்ட் ட்ரை டு டூ பை யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட்டு தேர்டு ஸ்டெப் வந்து இம்பார்ட்டண்ட் ஒரு ஸ்டெப்பு, நேம் அப்ரூவல். எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும், எனக்கு இந்த நேம் தான் வந்து வேணும், இந்த பிஸ்னஸ்க்கு வந்து இந்த நேம் தான் நான் வந்து வேணும் சார், என்ன ஆனாலும் சரி எனக்கு இந்த நேம் எடுத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. நேம் அப்ரூவலுங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன நேம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ, திங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த நேமை நீங்கள் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் போடுவீங்க. இந்த நேம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று போடுவீங்க. அது அப்ரூவ் ஆனால் மட்டும்தான் யூ வில் பி ஏபிள் டு ப்ரொசீட் வித் த ஃபர்தர் ப்ராசஸ். ஓகே, அது அப்ரூவ் ஆகாத பட்சத்தில் யூ ஹவ் டு ஃபர்கெட் தட் நேம். யூ ஹவ் டு நீங்கள் வந்து வேறு ஒரு நேம் வந்து எனக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த நேம் வந்து அந்த நேமை வச்சு நான் திருப்பியும் நான் அப்ளை பண்ணுவேன். அப்ளை பண்ணிவிட்டு ஓகே இது அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஐ வில் கோ வித் த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா MOA and AOA. ஸோ டிராஃப்ட் MOA AOA. ஸோ எப்போது ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் வந்து நம்ம டிராஃப்ட் பண்ணி
உள்ளே கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்தது ஃபைனல் ப்ராசஸ் ஸ்டெப் 2 ஃபார் கம்பெனி ஃபார்மேஷன் வந்து ஃபைல் ஸ்பைஸ் ஃபார்ம் இந்த எம்சிஏ போர்ட்டல். ஸோ ஒன்ஸ் இந்த நேம் அப்ரூவல்லாம் ஆனதுக்கப்புறம் நான் எங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பைசி ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கும். அது 1-2 ஃபார்மில் எக்கச்சக்க ஃபார்ம்ஸ் உண்டு. இதோட ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் எப்போவுமே வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் வந்து டைம் கொடுக்கணும். ஏன்னா வந்து அதோட ஒர்க்கும் வந்து பேக் அண்ட் ஒர்க்கும் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கையில் கிடைக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். தட் இஸ் ஒன்ஸ் கம்பெனி ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். கம்பெனி ஃபார்ம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கிடைக்கும். அந்த சர்டிஃபிகேட்டில் சின் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது கம்பெனி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அந்த கம்பெனி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் தான் உங்கள் கம்பெனிக்கான ஒரு யூனிக் நம்பராக இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ஃபார்ம் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இன்னொரு 2 இமெயில் வரும். ஒரு பேன் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று வரும், ஒன்று டேன் நம்பர். லைக் உங்களுக்கு எப்படி பர்சனலாக ஒரு பேன் நம்பர் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்களோ கவர்மெண்ட், அதே மாதிரி கம்பெனிஸ்க்கும் வந்து ஒரு பேன் நம்பரும் டேன் நம்பரும் அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கு. ஸோ ஒன்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சதுக்கப்புறம் யூ ஹேவ் டு கோ டு அ பேங்க். ஒரு பேங்க்கில் போயிட்டு யூ வில் கிவ் ஆல் திஸ் டாக்குமெண்ட்ஸ். அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம போகலாம். ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதே ரூல்ஸ் தான். முன்னாடி நான் சோல் ப்ரொப்ரைட்டர் பார்ட்னர்ஷிப் சொன்னது தான். உங்களோட சேல்ஸ் வந்து 40 lakhsக்கு மேலே போகுது அப்படின்னா யூ ஹேவ் டு கம்பல்சரிலி அப்ளை ஃபார் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன். சர்வீசஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 20 lakh rupees மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் யூ ஹேவ் டு கம்பல்சரிலி அப்ளை ஃபார் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன். அதர்வைஸ் இட் இஸ் ஜஸ்ட் வாலண்டரி தான். பட் நார்மலி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ரொம்ப ஃபார்மலாக தான் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வருவாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஜிஎஸ்டி கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு எடுத்தால் மட்டும்தான் அவங்க வந்து ரொம்ப ஃபார்மலைஸ்டாக பிஸ்னஸை கொண்டு போக முடியும். ஏன்னா அவங்களோட இன்வாய்ஸஸ் வந்து ஜிஎஸ்டி பில்ஸ் கொடுக்கும்போது தான் அவங்களோட கஸ்டமர்ஸ்க்குமே வந்து கொஞ்சம் ஒரு ஃபார்மாலிட்டி கிடைக்கும். டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்னலாம் தேவைப்படும் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரக்டர் பட்சத்தில் ஒரு டேரக்டர் வராங்க, 2 பேர் வராங்கன்னா அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரு பேன் கார்டு, ஒரு ஆதார் கார்டு, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் காப்பி, அப்புறம் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், அவங்களோட பர்சனல் அட்ரஸ் ப்ரூஃப் சொல்கிறேன். அப்புறம் வந்து எந்த பிஸ்னஸ் வந்து அட்ரஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ, அதாவது நீங்கள் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஏதோ ஒரு ஆஃபீஸ் நீங்கள் செட்டப் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ஆஃபீஸோட அட்ரஸ் ப்ரூஃப்ஸ். நீங்கள் வீட்டு அட்ரஸ் தான் நீங்கள் வந்து ஆஃபீஸ் அட்ரஸாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து ஆஃபீஸ் அட்ரஸாக இருக்கும். ஸோ யூட்டிலிட்டி பில்ஸ், அதாவது எலக்ட்ரிசிட்டி பில், ஒரு என்ஓசி வந்து கண்டிப்பாக வாங்கிடணும். இப்போ இட் இஸ் ரெண்டல் ப்ரிமைசஸ்னால் இந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு இந்த ப்ரிமைசஸில் நடத்துறதுல எனக்கு வந்து ஐ டோன்ட் ஹேவ் எனி அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் வந்து ஒரு என்ஓசி லெட்டர் ஒன்று கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரு ரெண்ட் அக்ரிமெண்ட்டும் நம்மளுக்கு தேவைப்படும். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டாக மெயின் இதுக்கு வந்துட்டோம். இதுக்கு அட்வான்டேஜ் என்னது, இதுக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்னது, எல்லா இதுலேயுமே நம்ம பார்த்தோம். ஒரு என்டிட்டிக்குமே ஒரு அட்வான்டேஜ் என்னது, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னதுங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ அட்வான்டேஜ், ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ், மேஜர் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் லைபிலிட்டி ப்ரொடெக்ஷன். இதுக்காகவே எல்லாருமே வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட்டில் போயிடுவாங்க. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி பரவாயில்ல சார், காஸ்ட் கூட ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கான சில காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். அதாவது இன்கார்பரேஷன்ஸ் காஸ்ட்டும் சரி, அதாவது ஒன்ஸ் நீங்கள் ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு ஒரு காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 20,000 to 25,000 கூட ஆகிடும். நீங்கள் எல்லா ப்ராசஸும் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது ப்ரொஃபஷனல் ஃபீஸே வந்து உங்களுக்கு ஒரு 20,000 கிட்ட வந்துடும் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஃபார்ம் பண்ணலாம். பட் இந்த காஸ்ட்டும் கொடுத்து உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்குதுன்னா இதுதான் பெரிய அட்வான்டேஜ். தட் இஸ் லிமிட்டட் லைபிலிட்டி ப்ரொடெக்ஷன். அதாவது நீங்கள் அதுக்கு மேலே உள்ள என்ன பிஸ்னஸோட என்ன லோன்ஸ் எடுத்தாலும் சரி, நீங்கள் வெண்டார்ஸ்க்கு பேமெண்ட் பண்ண வேண்டியது இருந்தாலும் சரி, உங்களுக்கு கடைசியில் உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து ஒரு லாஸில் போயிடுச்சு, அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச மாதிரி ரன் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேமெண்ட்ஸ் உங்களால் கட்ட முடியாது அப்படின்னா உங்களோட பர்சனல் அசெட்டை அட்லீஸ்ட் உங்களால் டச் பண்ண முடியாது, யாராலையும் டச் பண்ண முடியாது. லீகலி யாராலையும் அந்த பர்சனல் அசெட்டை டச் பண்ண முடியாது. இந்த ப்ரொடெக்ஷன் தான் வந்து லிமிட்டட் லைபிலிட்டி ப்ரொடெக்ஷன் சொல்கிறோம். இதுதான் இருக்கிறதுலே வந்து பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஃபார் அ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. நெக்ஸ்ட்டு வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டி வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்போவுமே வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு சொல்லும்போது வந்து ஒரு மரியாதை கிடைக்கும். ரொம்ப ஃபார்மலாக பார்ப்பாங்க. கம்பெனிஸுமே வந்து ஒரு கம்பெனிஸ்ட்டு போயிட்டு ஏதாவது டீல் சைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிங்கும் போது இட் சவுண்ட்ஸ் ஈவன் மோர் ஃபார்மல். ஸோ ஒரு நல்ல லீகல் ஐடென்டிட்டி உண்டு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு. வேறு ஈஸி டு ரேஸ் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் இன்வெஸ்டர்ஸ். அதாவது ஒரு நல்ல பிஸ்னஸ் இருக்குது, நான் நல்லா ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா
யூ கேன் கெட் இன் மோர் இன்வெஸ்டர்ஸ் ஆல்சோ. யாராவது ஒரு புது இன்வெஸ்டர்ஸ் போய் பிச் பண்ணுறீங்க உங்களோட பிஸ்னஸ் ஐடியாஸோ பிஸ்னஸ் இது வேறு உங்களோட 3 இயர்ஸோட ப்ராஃபிட்டபிலிட்டி சேல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பிச் பண்ணுறீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து ஈஸியாக உள்ள ஆட் பண்ண முடியும். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் வந்து ரொம்ப ஈஸி. இட்ஸ் நாட் தட் ஈஸி ஃபார் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பார்ட்னர்ஷிப். அவங்க நம்புறதும் கொஞ்சம் ட்ரஸ்டபிலிட்டி ஃபேக்டரும் இருக்குது. பட் வேற சின்ன ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் வந்து தெர் இஸ் அ குட் ட்ரஸ்ட் ஃபேக்டர். ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளே கொண்டு வரது வந்து ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு வந்து பர்பச்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ் நான் முன்னாடி அதை டிஸ்கஸ் பண்ணிட்டேன். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோர் கம்ப்ளைன்ஸஸ் சார். டிஸ்அட்வான்டேஜஸில் வந்துடலாம். பட் ஸ்டில் இந்த டிஸ்அட்வான்டேஜஸில் வந்து தெரியுது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்மால் பிஸ்னஸ்க்காக ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்து இது ரிக்ரெட் பண்ணுறாங்க. அதாவது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஏன் போகணும், இதில் நிறைய கம்ப்ளைன்சஸ் இருக்குது சார், தேவையில்லாமல் வருஷம் எனக்கு செலவே நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பட் ஆனால் ஃபைன், சில அட்வான்டேஜஸ் பார்க்கும்போது டிஸ்அட்வான்டேஜஸும் எல்லா இதுலேயும் இருக்க தான் செய்யும். ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ கம்ப்ளைண்ட்ஸஸ் நான் சொல்லும்போது வந்து ஸ்டாட்டரி ஆடிட் பண்ணணும், அப்புறம் ஆனுவல் ஃபைலிங் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும், ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைன்சஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும் இன்கேஸ் ஆஃப் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. நான் சொன்ன மாதிரி மேண்டட்ரி ஆனுவல் ஃபைலிங்ஸும் இருக்குது. கேனாட் ரேஸ் மணி ஃப்ரம் பப்ளிக். ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா சும்மா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நான் கம்பெனிக்கு நான் மணி ரேஸ் பண்ணணும் அப்படின்லாம் பண்ணவே கூடாது. பண்ணிங்கன்னா உள்ள தூக்கி போட்டுருவாங்க. ஸோ ஏன் அப்படின்னு சொன்னால் பப்ளிக்கிட்ட வந்து எப்போவுமே வந்து நீங்கள் வந்து யூ கான்ட் ரேஸ் மணி ஃப்ரம் த பப்ளிக்னு சொல்லும்போது வந்து ஜென்ரல் பப்ளிக்கை சொல்கிறேன். பட் வேற உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் நீங்கள் எப்போனாலும் வந்து யூ கேன் அப்ரோச் இந்த அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸாக உள்ள கண்டிப்பாக கொண்டு வரலாம். பட் ஒரு பப்ளிக்கிட்ட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நீங்கள் வந்து நான் ஷேர்ஸ் சேல் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வந்து நீங்கள் பண்ணவே முடியாது இன்கேஸ் ஆஃப் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் டு வைண்ட் அப். காம்ப்ளெக்ஸ் டு வைண்ட் அப் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒன்ஸ் பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க, பெருசாக ஒன்று சேல்ஸ் இல்லை அப்படின்னா ஈஸியாக இது பண்ண முடியாது, நீங்கள் உங்களால் க்ளோஸ் பண்ண முடியாது. சில ஃபார்மாலிட்டிஸ் வந்து பண்ணணும், நிறைய ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணணும், சில ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ண வேண்டியிருக்கும் எம்சியில் போயிட்டு, அகெயின் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனை க்ளோஸ் பண்ணணும், கேன்சல் பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட் கேன்சல் பண்ணணும், அதுக்கான இஎஸ்ஐ ரெஜிஸ்ட்ரேஷனு, பேன் நம்பர் இது எல்லாமே நீங்கள் வந்து கேன்சல் பண்ணால் மட்டும்தான் you will be legally out of this private limited company. So it's very complex to wind up. இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஃபேக்டர் இருக்குது. அடுத்தது ஆனுவல் கம்ப்ளைண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது. நம்ம ஆனுவல் கம்ப்ளைண்ட்ஸ் பற்றி நம்ம சொன்னோம். ஆனுவல் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது சார் அப்படின்னு மாதிரி. ஸோ அதில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டக்குன்னு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போர்ட் மீட்டிங்ஸ் வந்து 4 தடவை நம்ம பண்ணணும். போர்ட் மீட்டிங்ஸ் வந்து ஆன்லைனில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். போர்ட் மீட்டிங்ஸ், அதாவது போர்ட் மீட்டிங்ஸுங்கிறது வந்து டேரக்டர்ஸ் வந்து மீட் பண்ணுற இது. ஸோ இது வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை, பட் ஸ்டில் இது வந்து ஃபாலோ பண்ணணும். செகண்ட் வந்து MGT7 ஒரு MCA ஃபைலிங் ஒன்று பண்ண வேண்டியிருக்கும் வருஷத்துக்கு. அப்புறம் AOC4ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட AOC4 ஃபைலிங்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலோட ஹெல்ப் வேணும். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட், ஒரு CS இல்லை ஒரு ICWயோட காஸ்ட் அக்கௌண்டோட ஹெல்ப் கண்டிப்பாக தேவைப்படும். நாங்கள் எங்களோட அக்கௌண்ட் கார்ட் டீம்லேயும் நாங்கள் வந்து இது பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃபார் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ். அடுத்தது இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் கண்டிப்பாக பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு தடவை இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக ஃபைல் பண்ணணும். அடுத்தது ஃபிஃப்த்து வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஸ்டாட்டரி ஆடிட் கண்டிப்பாக இருக்கும். ஒரு CAனால மட்டும்தான் அது ஸ்டாட்டரி ஆடிட் பண்ண முடியும். ஸோ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி போயிட்டீங்கன்னா யூ ஹேவ் டு ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் CFO. எங்களை மாதிரி ஃபர்ம்ஸ்கிட்ட வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் எப்போவுமே வந்து ஒரு டிபெண்ட்டாகவே இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஒன் திங் யூ நீட் டு திங்க் அபவுட். உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது யூ நீட் டு திங்க். சரி, ஆப்வியஸ்லி ஒரு பிஸ்னஸ்ன்னு வந்துட்டோன்னா யூ நீட் டு தெர் இஸ் ஆல்வேஸ் ஆப்ஷன். இது இருக்குது, ஒரு மெரிட்ஸும் இருக்குது, டிமெரிட்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து யூ ஹேவ் டு மெயின்டைன் சம் ஸ்டாட்டரி ரெஜிஸ்டர்ஸ். ஸ்மால் இது வந்து நிறைய பேர் சரியாக அப்படியே ரொம்ப சீரியஸாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. பட் ஆஸ் அ ரூல், ஆஸ் அ கம்ப்ளைண்ட்ஸ் வந்து யூ ஹேவ் டு மெயின்டைன் சம் ரெஜிஸ்டர்ஸ் ஃபார் அ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ ப்ரைவேட் கம்பெனி ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொன்னால், இல்லை கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், we are here to help you out. Any guidance related to forming a private limited company, எங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். We are happy to help you out. Thank you.